गजाननम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्यां हरि ओम। நூற்றி 24வது வகுப்புல மந்திரிகளை நியமிக்கிறது எப்படி, நியமிச்சா மட்டும் போராது, அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. ஏழாவது வரி, ஆறுல அவங்க கூட்டணி சேர்ந்து கொள்ளடிக்கவும் கூடாது, அல்லது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனால அரசாங்க இயந்திரம் நடவடிக்கை காரியங்கள் முறையா செய்யாமலும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத சொன்னார். 7 அனிவேத்ய भर्तुः कञ्चित् आरम्भं कुर्युः अन्यत्र आपत् प्रतीकारेभ्यः
இந்த கஷ்சித் கஹ அப்படிங்கிறது வார்த்தை அதுக்கு கூட சித்து சேரும். சேரும்போது அது பலவிதமா வரலாம். கஷ்சித்துன்னு வரலாம், கம்சித்துன்னு வரலாம், கைஷ்சித்துன்னு வரலாம், குதஷ்சித்துன்னு வரலாம், கஸ்யசித்துன்னு வரலாம். இந்த மாதிரி வேற வேற வேற்றுமைகள்ல வரலாம். இங்க கஞ்சித்துன்னு வந்திருக்கு, ரெண்டாவது வேற்றுமைன்னு எடுத்துக்கலாம். காரணம் ஆரம்பம் அப்படிங்கிறது ரெண்டாவது வேற்றுமையா எடுத்துட்டு அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியங்களையும் கஞ்சித் ஆரம்பம், எந்த ஒரு காரியங்களையும் அப்படின்னு எடுக்கலாம். ஆரம்பம்னா தொடங்குறது. கீதையில சர்வாரம்பாகி தோஷேன அப்படின்ட்டு ஒரு கீதா ஸ்லோகம் வரும். எல்லா காரியங்களும் தோஷத்தோடு கூடினதுதான். எப்படி நெருப்பு புகையோட கூடினதோ அது மாதிரி எல்லா செயல்கள்லயுமே தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்வார். தோஷம் இல்லாத செயல்னு ஒண்ணு கிடையாது. அது மாதிரி அங்க ஆரம்பம்னா செயல்கள்னு எடுத்திருக்கிற மாதிரி இங்கேயும் அப்படி தொடங்கப்படுறதுனால காரியங்களை ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த ஒரு காரியங்களையும் தொடங்குறதுக்கு முன்னாடி கஞ்சித் ஆரம்பம் குறியுரு, இப்படி கூட சேர்த்துக்கலாம். கஞ்சித் காரியம் ஆரம்பம் குறியுரு அப்படி கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னால் ந அனிவேத்ய வேத், அதாவது வித்து அப்படிங்கிறது வேர் சொல். அறிவு, விதஞானே, அந்த வித்துல இருந்துதான் வித்யா அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல இருந்துதான் வேதம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. இந்த மாதிரிப்பட்ட பல வார்த்தைகள் அதுல இருந்து வருது. அதுக்கு கூட நிவேத், நீங்கிறத சேர்த்தா நிவேத்ய அப்படின்னு வரும். பொதுவா நிவேத்தியம் அப்படிங்கிறதுக்கு காஞ்சி பெரியவர் அறிவிக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவனுக்கு முன்ன கொண்டு படைக்கிற ஆண்டவன் என்ன சாப்பிடவா போறாரு, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க. நிவேத்ய அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே, ஆண்டவனே நீ எனக்கு தந்திருக்க, அத உனக்கு காட்டிக்கிட்டு சாப்பிடுறேன், என்னுடைய நன்றிய நீ தந்ததுக்கு நன்றி அப்படின்னு உனக்கு காட்டிக்கிட்டு சாப்பிடுறேன் அப்படிங்கறதுதான் நிவேத்தியம். கடவுளுக்கு காட்டுறது, கண்டருள பண்ணுவது அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தத்துல வார்த்தை பயன்படுத்துவாங்க. எழுந்தருள பண்றது, கண்டருள பண்றது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. இதுல பகவான் நான் பார்க்க வைக்கிறது தானே தவிர பகவானுக்கு நான் தெரிவிக்கிறது, நீ எனக்கு தந்தது இந்த இருக்கப்பா, நான் சாப்பிட போறேன், சாப்பிட்டதுக்கு முன்ன காட்டிக்கிறது. அதான் நிவேத்தியம், நிவேதனம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஷேட் ஆஃப் மீனிங் அர்ப்பணிக்கப்பட்ட அப்படிங்கிறது. நிவேதிதா அந்த மாதிரி வார்த்தை வரும்போது நாம கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலையும் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க நிவேத்தியனா அறிவிச்சிட்டு தெரிவிச்சிட்டு,
அநிவேத்திய தெரிவிக்காம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது. யாருக்கு? பர்த்துஹு, பரதி, பரணம் கரோதி, ஆளுறதுனால, பரிக்கிறதுனால. மலையாளத்துல இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க, நல்ல கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியும். பரி, நாட்டை பரிக்கிறது யாரு அப்படின்னா நாட்டை ஆள்றது யாரு, அந்த மாதிரி அர்த்தத்துல. காப்பாத்துறது அப்படிங்கிற அர்த்தம் தான். அதுல இருந்து வர்றதான் பர்த்துஹு, பர்த்தா. பர்த்தா அப்படிங்கிற வார்த்தை கூட கணவனுக்கு பயன்படுத்துவாங்க. மனைவியை காப்பாத்துறதுனால பர்த்தான்னு பேரு. இப்ப காப்பாத்தலைன்னா அவனுக்கு அந்த பேரு கிடையாது. அப்போ பர்த்துஹுங்கிறது இந்த இடத்துல ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்க, காப்பாத்துறதுங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆனா அதோட ஷேட் ஆஃப் மீனிங்ல பர்த்தான கணவன்கிற அர்த்தம் இருக்கிறதுனால பூமி தாய், பூமியினுடைய கணவன் ராஜா, அந்த மாதிரி எடுத்துக்கிறவனும் உண்டு. எப்படியானாலும் பர்த்துஹு, ராஜாவுக்கு தெரிவிக்காமல் எந்த ஒரு காரியங்களையும், ந குறியுகு, அந்த முதல்ல இருக்கிற நாவை குறியுகு கூட கொண்டு சேர்த்துக்கணும். ந குறியுகு, செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாது. இந்த நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், மந்திரிகள் ராஜாவுக்கு தெரிவிக்காம தாம் மூப்புல எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்போ அதிஷியா இருந்தாலும் சரி, அதிஷி மர்லேனாவா இருந்தாலும் சரி, மர்வானை கேலியே कोई नहीं है इसलिए मर लेना. ஹிந்தில மர்லேனானா செத்து தொலைகிற அர்த்தம் உண்டு. சஞ்சய் நிருபமானாலும் சரி, இல்ல மணிஷ் சிசோடியாவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் மாட்டினாங்க அப்படின்னா நியாயமா ராஜா AK-47 பிடிச்சு உள்ளதான் போடணும். ஏன்னா ராஜாவுடைய அனுமதி இல்லாம மந்திரிகள் எதுவும் செய்யக்கூடாது. இங்க ஜாஃபர் சாதிக் பிடிபட்டார் அப்படின்னா அந்த சிற்றரசை பிடிக்கணும், உதயநிதியை பிடிக்கணும், ஸ்டாலினை பிடிக்கணும், வரிசையை பிடிக்கதான் வேணும். இப்படி பால்டாயில் ஐயாத்துறை எல்லாம் பிடிச்சாதான் அது ஒரு நியாயம். ஏன்னா மேல இருக்கிறவங்களுடைய கீழே இருக்கிறவங்க எல்லாம் அம்புகளா தான் இருப்பாங்க. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன்னு ஒரு தமிழ் மொழியே இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யாரோ, யாருக்கு இதனுடைய லாபங்கள் போய் சேருதோ, யாருக்காக வேண்டி இந்த காரியங்கள் செய்யப்படுதோ, இந்த மாதிரி பார்த்து பிடிக்கணும். கீழே உள்ளவங்களை எல்லாம் கரெக்டா பிடிச்சிருவாங்க, மேல உள்ளவங்களை எந்த யுகத்துல பிடிப்பாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, ஒரு சிஸ்டம்னா மேல இருக்கிற ஆளு தலைவன், ஐயா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம அவன் கட்சியில சேர்ந்துட்டான், எனக்கு தெரியாம அவனுக்கு மாவட்ட பொறுப்பு வந்துட்டு, எனக்கு தெரியாம அவனுக்கு அயலகாணி பொறுப்பு வந்துட்டு, அப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏற்கனவே சட்டத்துல ஒரு இது இருக்கு, எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்லி சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அது சட்டத்தினுடைய ஒரு மெயின் ரூல். அது மாதிரி எனக்கு தெரியாது, நான் மீத்தேன் எடுக்கிறதுக்கு கையெழுத்த போட்டேன், நீட்டு கொண்டு வர்றதுக்கு கையெழுத்த போட்டேன், அப்படி கச்சத்தீவு தாரவாக்குறது கையெழுத்து போட்டேன் எல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சிக்குள்ள இருந்தா நீ தெரிஞ்சு போட்டே தெரியாம போட்டே நீதான் பொறுப்பு. ஏன்னா ராஜாவை கேட்காமல், ராஜாவுக்கு தெரிவிக்காமல் மந்திரிகள் காரியங்கள் செய்யக்கூடாது. செய்தால் அதுக்கு ராஜா தான் பொறுப்பு. அந்நியத்திர தவிர, இந்த சந்தர்ப்பங்களை தவிர, இந்த சந்தர்ப்பம் ஆபத் பிரதீகாரேபியக, ஒரு ஆபத்து காலத்துல பரிகாரம் செய்யணும். அப்போ வெள்ளப்பெருக்கு வந்துட்டுது, மக்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்காங்க, தலைவர்கிட்ட போட்டு எடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல போட்டு எடுத்து காப்பாத்தி விட்டுக்கிட்டு தலைவருக்கு சொன்னா போதும். ஆபத்து காலங்கள் மட்டும் விதிவிலக்கு. ஆபத்துக்கு
பிரதீகாரம் பரிகாரம் செய்யக்கூடிய காலங்கள் மட்டும் விதிவிலக்கு. ஆபத்துக்கு பிரதீகாரம் செய்யக்கூடிய காலங்களை தவிர, செயல்களை தவிர மற்ற காலங்கள்ல கண்டிப்பாக தலைவனுக்கு தெரிவித்து விட்டுத்தான் ஊபிக்கள் காரியங்கள் செய்ய வேண்டும். அது அதனால எந்த ஊபி பிரியாணி கடையில போய் அடி போட்டாலும் சரி, இல்ல கள்ளச்சாராயம் வித்தாலும் சரி, அதுக்கு தலைவர் தான் பொறுப்பு. நான் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டேன், அதனால நான் சுத்தம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு உதவலாம், நம்மளை ஏமாத்துறதுக்கு பத்தாது. ஆங்கிலம். Without bringing to the knowledge of their master, they shall undertake nothing except remedial measures against imminent dangers. தமிழ். திடீரென்று ஏற்பட்ட ஆபத்துகளுக்கு நிவாரணம் தேட வேண்டிய சமயங்களை தவிர்த்து மற்ற எக்காலத்திலும் தங்கள் மேலதிகாரியின் அனுமதி பெறாமல் எக்காரியத்தையும் செய்யக்கூடாது. எக்காரியத்தையும் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கு. எக்காலத்திலும்ங்கிறதெல்லாம் நாம வருவிச்சுக்கிறது. எட்டு, பிரமாத ஸ்தானேஷு ஏஷாம் அத்யயம் ஸ்தாபயேத் திவச வேதன வியய த்விகுணம் பிரமாத ஸ்தானேஷு. பொதுவா தமிழ்ல பழக்கத்துல பிரமாதம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம், சிறப்புன்னு அர்த்தம். பொதுவா சமஸ்கிருதத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல பிரமாத அப்படிங்கிறது மறதி, கவனக்குறைவு, அசட்டை, அந்த மாதிரி அர்த்தம் தான் தரும். பிரமாத ஸ்தானேஷுனா அவங்க சரியா செய்யல அப்படின்னா, கடமையில இருந்து தவறிட்டாங்க அப்படின்னா, மாநில காவல்துறை ஆணையரா இருந்துட்டு கோயம்புத்தூர் டிஎஸ்பி எல்லாம் கொண்டுகிட்டு போதைப் பொருள் கடத்தல் காரணம் மட்டும் டச்சே பண்ணாம இருந்து அவனுக்கு அவார்டும் கொடுத்தாருன்னா, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பிரமாதஸ்தானம். ஏஷாம், இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், மந்திரிகள் அப்படிங்கறதான் தொடக்கம். நியமிக்கப்பட்ட எல்லா அரசு அலுவலர்களுக்கும் இதை நாம பொருத்தி பார்த்துக்கலாம். அத்யயம் ஸ்தாபயேத், திவச தினசரி வேதன சம்பளம், விய செலவுக்கு எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமோ அந்த சம்பளத்துக்கு த்விகுணம்,
இவனால தண்டம் எவ்வளவோ, இந்த இடத்துல தண்டம்னா வேஸ்ட்னு அர்த்தத்தை சொல்லு. இந்த ஆசாமிக்கு தினசரி சம்பளத்தினால என்ன தண்டமோ அத தண்டமா அபராதமா 2 மடங்கு அபராதமா விதிக்கணும். ஆங்கிலம், a fine of twice the amount of their daily pay and of the expenditure incurred by them shall be fixed for any inadvertence on their part. அவங்க தரப்புல இருந்து ஏதாவது தவறு நடந்தால் அவருடைய தினசரி இதுல இருந்து அல்லது அவங்களால ஏற்பட்ட செலவுல, திவச வேத்தன, தினசரி சம்பளம், விய அல்லது அவங்களுடைய தவறுனால ஏற்பட்ட செலவு. செலவு அப்படிங்கிறது இன்னும் நல்ல வார்த்தை. அதனால ஏற்பட்ட நஷ்டம், அவங்களால ஏற்பட்ட நஷ்டம், சம்பளத்துக்கோ அல்லது நஷ்டமோ, இதுல எது அதிகமோ. இந்த நம்ம நாட்டுல சட்டத்திட்ட எல்லாம் சூப்பரா வேலை செய்யும். இந்த ஸ்டார் போடுவாங்க, இலவசம் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டாரை போட்டுக்குவாங்க. 1000 ரூபாய் மாதம் குடும்ப தலைவிக்கு. நம்ம குடும்ப ஸ்டார் ஒன்றும் போடல, ஆனா சொல்லு இப்படி ஸ்டார் போடுறவங்களும் போடுற நேர்மையானவங்களும் இருக்காங்கிறது சொல்ல வந்தேன். அப்புறம் அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்டாரா இருக்கும், ஏதோ புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ல, நம்ம தரப்புல இருந்து அப்படின்னா எது அதிகபட்சமோ அதை அவர் கொடுக்க வேண்டும்னு இருக்கும். அவங்க பட்சமா இருந்தா, கொள்ளையடிக்கிற கம்பெனியோ அரசாங்கமோ நீதிமன்றமோ இருந்தா, அவங்க பக்கமா இருந்தா இதில் எது குறைந்ததோ அது அப்படின்னு இருக்கும் கண்டிஷன். ஸ்டார் 2 பேருக்கும் ஒண்ணுதான். நம்ம இடிச்ச வாயனா இருந்தா எது அதிகமோ அது, இந்த தினசரி சம்பளமோ இல்ல நஷ்டமோ, இல்ல அரசாங்கம் நீதிமன்றம் அவங்களெல்லாம் கம்பெனிகள்னா இதுல எது குறைவோ அப்படின்னு இருக்கும். அதனால பொருத்தமான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதான். ஆங்கிலம் படிச்சுட்டேன் நினைக்கிறேன். தமிழ், அந்த அதிகாரிகள் மது மாது சூதாட்டங்களால் தங்கள் வேலை விதிமுறைகளை அலட்சியப்படுத்தினால் அந்த நாள் சம்பளத்தோடு அந்த நாள் வேலையில் ஏற்பட்ட நஷ்டத்தின் பாக்கெட்ல அதிக செலவு 2 மடங்கையும் அபராதம் விதிக்க வேண்டும். பொதுவா அவங்க கடமையிலிருந்து தவறி விட்டால் அவ்வளவுதான். இது தமிழ்ல கடமையிலிருந்து தவறுறதுக்கு சில காரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சோ, மதுனாலேயோ, மாதுனாலேயோ, சூதுனாலேயோ அப்படிதானே போட்டிருக்காங்க. என்னெல்லாம் காரணம்? மது மாது சூதாட்டங்கள. ஆனா ஒருவன் கடமை தவறுக்கு அப்படியெல்லாம் காரணம் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்ம சைமனோ பால்டாயிலோ அல்லது ஐயாத்துறையோ போதை போட்டுட்டு வந்துட்டு வளரலாம். ஜூன் 19 எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கிற வேற திட்டத்துக்கு எலெக்ஷனுக்கு போயிட்டு உதயசூரியன் ஓட்டு, இதெல்லாம் வளரலாம். அதுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா அப்படி மட்டும்தான் காரணம் இருக்கணும்னு இல்லை, வேற காரணங்களும் இருக்க முடியும். இல்ல இது ஒரு சின்ன ஒரு மாதிரின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி காரணங்களாலோ அல்லது வேறு காரணங்களாலோ முக்கியம் என்ன, கடமை தவறுனாங்கன்னா அப்படிங்கறதான் முக்கியம். ஆனா இதுல இருந்து நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களை பக்கத்துல அண்ட விடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவனே தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பழக்கம் உள்ளவன் கண்டிப்பா கடமை தவறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஒரு அரசாங்கத்துக்கு நாம ஒரு ஆள் தேர்வு பண்ணும்போது
இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இல்லாதவங்களாகவும் பார்த்துக்கிடணும். நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யுக்தி கல்ப தருவுல சில விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அதனால மனைவி, இணைவி, துணைவின்னு எல்லாம் இருந்தா கண்டிப்பா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணம் பல திசையில சிதறி போயிரும், ஒழுகிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம் அல்லது பத்தாது, அவங்க வேறையும் பல விதங்கள்ல எடுப்பாங்க அப்படிங்கறதுலாம் அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ் ஸ்டைல்ல சொன்னா. அதனால இத மாதிரி வேற என்னென்ன காரணங்கள் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது அந்தந்த காரணங்கள், ஒருவர் தவறு செய்யறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாமோ, எந்தெந்த விதத்துல ஒருவர் ஆசைப்படவோ அல்லது தர்மத்துக்கு புறம்பா நடக்கவோ வாய்ப்புகள் இருக்குதோ, அந்த மாதிரி காரணங்கள் உள்ள ஆட்களை வேலைக்கே வைக்க கூடாது. பொதுவா ஒண்டி கட்டைகளை வச்சா பெரிய பிரச்சனை இல்லை. அவனுக்கு பொண்டாட்டி இல்ல, பிள்ளை இல்ல, யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்காண்டா. அதனால ஒருவேளை சம்பாதிச்சாலும் போட்டுட்டு தான் போறான், அவன் போறவரா நம்ம எடுத்துக்கலாம். அதனால பிரம்மச்சாரிகளாட்டு ஒண்டி கட்டைகளாட்டு தேர்ந்தெடுக்கிறது உத்தமம். ஒன்பது, யஹ யஹ ச ச ஏஷாம் ஏஷாம் யதா ஆதிஷ்டம் யதா ஆதிஷ்டம் அர்த்தம் அர்த்தம் சவிசேஷம் சவிசேஷம் வா வா கரோதி கரோதி சஹ சஹ ஸ்தான மானௌ ஸ்தான மானௌ லபேத லப்யேத யஹ சஹ, இது ஒரு காம்பவுண்டா. இஃப் தேர் இஸ் லீவ் ஐ வில் கம், இஃப் தேர் இஸ் டைம் ஐ வில் கம், இந்த மாதிரி பிரயோகம் மாதிரி. யஹ யாரு, அவனுக்கு, சக அவன் அர்த்தம், அவன் அடையட்டும். யஹ கரோதி யாரு செய்கிறானோ, சக லபேத அவன் அடையட்டும். யாரு என்ன செய்தால், யதா ஆதிஷ்டம், ஆதேசம் அதிலிருந்து வர்றது ஆதிஷ்டம், சொன்னபடிக்கு செய்தான் அப்படின்னா, கட்டளையிட்டபடிக்கு செய்தான் அப்படின்னா, ஆணையிட்டபடிக்கு உத்தரவிட்டபடிக்கு செய்தான் அப்படின்னா யதா ஆதிஷ்டம். அர்த்தம் வருமானத்தை, சவிசேஷம் சொன்னபடிக்கோ அதை விட அதிகமாகும். வா கரோதி, அப்ப அர்த்தம் யதாதிஷ்டம், அர்த்தம் எவ்வளவு அவனுக்கு வசூலிக்க சொல்லிட்டு அவ்வளவு வசூலிச்சுட்டான், அல்லது சவிசேஷம் வா அதோட அதிகமாகும் வசூலிச்சுட்டான்.
அரசாங்கத்துக்கு லாபத்தை உண்டு பண்ணிட்டான். கரோதி கரோதி சேத், செய்தானால், சக அவனுக்கு, அதாவது அவன் நல்ல பதவியையும் மரியாதையும், ஸ்தான பதவி மான மரியாதை அவைகளை அடையட்டும். லபேத, அதாவது அவனுக்கு பதவி பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். உழைப்புக்கேத்த ஊதியம், நல்லது செய்தா பாராட்டு, சிறப்பா செய்தா பாராட்டு. Whoever of the superintendents makes as much as or more than the amount of fixed revenue shall be honored with promotion and rewards. தமிழில், இந்த அதிகாரிகளில் மன்னர் கட்டளையிட்டபடி அல்லது அதற்கும் மேற்பட்டதாக தன்னுடைய வேலையை செய்து முடித்த அதிகாரிக்கு உயர் பதவி கொடுத்து கௌரவிக்க வேண்டும். பத்து, அல்ப அல்ப ஆயதிஹி ஆயதிஹி ஆயத்திகி சேத் சேத் மகா வியக மகா வியயஹ பக்ஷ்யதி, பக்ஷ்யதி மன்னிக்கணும், பக்ஷயதி பக்ஷயதி ஆயக வரை வரவுன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆயதிகி இந்த இடத்துலயும் வரவுன்னு எடுத்துக்கலாம். அல்ப ஆயதிகி சேத், நாம எவ்வளவு சொன்னோமோ அதை விட குறைவாத்தான் வருமானம் வசூலிச்சிருந்தான் அப்படின்னா மகா வியக, பெரிய செலவை ஏற்படுத்துவான். பக்ஷேதினா சாப்பிடுவான் அப்படின்னாக்கா அர்த்தம். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படின்னு வள்ளுவர். வரவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆகாறு ஆகின்ற ஆறு அளவிட்டது, அளவுக்கு உட்பட்டது, ஆயினும் கேடில்லை இருந்தா கூட பரவாயில்ல. போகாறு போகிற வழி, அகலா கடை, அகலாம இருந்தா போதும், பெருசா இல்லாம இருந்தா போதும். வர்ற வழி சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, போகிற வழி பெருசா இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. இங்க வர்ற வழி சின்னது, அல்ப ஆயதிகி, செலவு பெருசு, மகா வியக. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இருப்ப கரைச்சிருவான், கஜானாவை கரைச்சிருவான், நாட்டை சுரண்டிடுவான். ஆங்கிலம் அடுத்த வரியும் சேர்த்து பொருள் எடுத்திருக்காங்க. சரி, நம்ம சேர்த்தே பார்ப்போம். 11, விபர்யே விபர்யே
யதா ஆயதி यथा आयति व्ययः च व्ययः च न भक्षयति न भक्षयति इति आचार्याः इति आचार्याः अपसर्पेण अवसर्पेण एव एव उपलभ्येत उपलभ्येत इति इति कौटिल्यः कौटिल्यः ஒரு கான்ட்ராஸ்ட் கொண்டு வராருன்னு சொல்லலாம். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் என்ன நினைக்கிறார். விபர்யே விபரீதமாக மாறாக, அதாவது வரவு குறைவு செலவு அதிகம், கஜானா காலி. அதுக்கு மாறா வரவு அதிகம் செலவு கம்மி. அப்படி இருந்ததுன்னா அவனால கஜானா காலி ஆகாது, கஜானா வளரும். அவன் கஜானாவை தின்ன மாட்டான். யதா ஆயதி, எவ்வளவு வரவோ, வியக அதுக்கு ஏற்றது மாதிரி செலவு இருந்தா கஜானா காலி ஆகாது. இது இப்படி ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். இது ஆச்சாரியர்கள்னா நம்ம ஏற்கனவே சிலரை பார்த்திருக்கோம். சுக்கராச்சாரியார், பிருகஸ்பதி, வேறையும் சில பேர் அவரு பேர் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி. மனு, பராசராகா, இந்த மாதிரி ஒரு அப்பப்ப சில பேரை கொண்டு வருவார். பொதுவா அவங்க எல்லாருக்குமே இதுதான் அபிப்பிராயமோ என்னமோ, அதனால இங்க மொத்தமா இது ஆச்சாரியாகான்னு போட்டார். இப்படி ஆச்சாரியர்கள் எனக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படின்னு 19 சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா என்னுடைய அபிப்பிராயம் வித்தியாசம். இப்ப இந்த போக்க பார்க்கும்போது இந்த புத்தகத்தை சாணக்கியர் தான் எழுதினாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தகவல், விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவர் தான் பஞ்சதந்திர கதை எழுதினதான். போன வகுப்புல அதை பத்தி லேச பேசியிருந்தோம். இது ஒருவேளை சாணக்கியருடைய மாணவன் அல்லது மாணவர்கள் கூட இந்த புத்தகத்தை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதனால இப்படி எழுதியிருக்காங்க, இந்த ஸ்டைல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு, நம்மளும் ஒரு அகாடமிஷியனா மாறுவோம், முண்டக்க ஏதாவது சொல்லுவோம். இல்ல எதிர்வாதம், அது எப்படி அவருடைய மாணவன் வாத்தியாருக்கு பேரை எழுதுவானா, அதனால மாணவனா இருக்காது, இது வேற யாரோ புறம்போக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சாணக்கியரே அவருக்கு பேரை அவருக்கு இடத்துல போட்டுக்கிட்டாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் அகாடமிக். ஏதோ ஒண்ணு கிட்ட இருந்து பார்க்கலையோ அதை பார்த்தது மாதிரி எழுதுனா அது அகாடமிக் ரிசர்ச். மொத்தத்துல புழுகுனா அதுக்கு அகாடமிக் ரிசர்ச்னு பேருன்னு அர்த்தம். அபசர்ப்பேன ஏவ உபலப்யேத, அப்படி பொதுவெல்லாம் சொல்ல முடியாது. வரவு கூட இருக்கு, செலவு கம்மியா இருக்கு, ஓ சூப்பரப்பா. வரவு குறைவு, செலவு கூடுதல், மோசம் அப்படின்னு எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிதான் கண்டுபிடிக்கணும். அபசர்ப்பேன ஒற்றர்கள் மூலமாக தான் அதனுடைய உண்மை நிலையை நாம சரி உணர்ந்துகிட முடியும்.
அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். ஏன் செலவு குறைஞ்சது, ஏன் செலவு வரவு கூடிச்சது, ஏன் வரவு குறைஞ்சது செலவு கூடிச்சது, இதுக்கு பின்னாடி வேற காரணங்கள் கூட இருக்கலாம். அந்த ஆளுடைய திறமை மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. அதனால அபசர்ப்பேன அப்படிங்கிறத ஒற்றர்கள்னு எடுத்துக்கலாம். ஆடிட்டிங்ல தான் இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னா சிஏஜி ஆடிட்டிங் பண்ண பிறகுதான் இது எப்படி நடந்ததுங்கிறது 1,76,000 கோடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அபசர்ப்பேனங்கிறத இந்த இடத்துல நவீன காலத்துக்கு ஏற்றது மாதிரி சிஏஜி மூலமா தான் தெரியும். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அவர் மூலமா பார்த்த பிறகு அவரு கூடுதல் குறைவெல்லாம் பார்த்துட்டு சொன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் தொடர்ந்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் பார்ப்போம். ஆங்கிலம். மை டீச்சர், அத பிராக்கெட்ல மைன்னு போட்டிருக்காங்க. டீச்சர் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கு. ஆங்கிலத்துல அவங்க என்னுடைய டீச்சர்னு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஹோல்ஸ் that officer who spends too much and brings in little income revenue eats it up, while he who proves the revenue, that is brings in more than he spends, as well as the officer who brings in as much as he spends, does not eat up the revenue. But Kautilya holds that cases of embezzlement or no embezzlement can be ascertained through spies alone. ஊழல் நடந்திருக்கா இல்லையா, வருமானத்துல ஏன் வித்தியாசம் வருதுங்கிறது ஊழல் பேர்வழிகள் மூலமாகத்தான் நமக்கு டி ராஜேந்திர வாசனை அடிக்குது, கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த ஒற்று பாக்குறதுக்கு உளவு பாக்குறதுங்கிற ஒரு வார்த்தையும் தமிழ்ல உண்டு. உளவாளி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுது? குறைந்த சம்பளம் கொண்ட அதிகாரி அதிகமாக செலவு செய்கிறான் என்றால் அவன் அரசாங்க பணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். இவ்வாறின்றி வரவுக்கு தக்க செலவு செய்கிறான் என்றால் அவன் அரசாங்க பணத்தை சாப்பிடவில்லை என்று அர்த்தம். இது ஆசிரியரின் கருத்து. ஆனால் ஒரு அதிகாரி அரசாங்க பணத்தை சாப்பிடுகிறானா இல்லையா என்னும் விஷயத்தை சஞ்சாரம் செய்யும் உளவாளிகளைக் கொண்டே அறிய வேண்டும் என்பது கௌட்டில்யரின் கருத்து. தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தம் எடுத்திருக்காங்க. தன்னுடைய சம்பளத்துக்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு கோணம். இது நம்ம நவீன காலத்துல வரவுக்கு அதிகமான சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க வக்கில்ல கோடிக்கணக்கில் நில புலன்கள் ஆஸ்தி உள்நாடு வெளிநாடு எல்லாம் இருக்கு. அப்ப அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த மாதிரி அர்த்தத்துல தமிழ்ல எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு கோணம். 13 ஆயத்தி அப்படிங்கிறதுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் எடுத்தோம். ஒரு புராண பின்னணி ஆயத்தின் பேருள்ள ஒரு ஆள் இருந்திருக்கு. ஆளுன்னா பொண்ணு இருந்திருக்கு.
மகாமேரு அப்படின்னு ஒரு சொல் உண்டு. மேருமலைன்னு ஒண்ணு இருக்கு, அத சுத்திதான் சூரியன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு புராணம் உண்டு. தேவி வழிபாட்டுல கூட ஸ்ரீசக்கரம் 2 டைமென்ஷனல் 2D படம். அதுவே 3Dயா இருந்தா அதை மகாமேருன்னு சொல்லுவாங்க. இந்த மகாமேருவுக்கு 2 பிள்ளைகள் இருந்திருக்காங்க, ஆயத்தி நியத்தி அப்படின்னு. இந்த பிருகு மகரிஷி, அவருக்கு பரம்பரையில வந்தவங்கள பார்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு ஜமதக்னி, பரசுராமர் எல்லாம் பார்கவர்னு வேற பேர் உள்ளவங்க, பிருகு வம்சத்துல வந்ததுனால. பிருகுவுக்கும் கியாதி அப்படிங்கிற அம்மாவுக்கும் 2 குழந்தைகள், தாத்தா விதாத்தா அப்படின்னு. தாத்தா விதாத்தாங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வரக்கூடிய 2 வார்த்தைகள் தான். இப்ப இந்த 2 பையங்களும் அந்த 2 பொண்ணுகளை கட்டிக்கிட்டாங்க. ஆயத்திக்கும் தாத்தாவுக்கும் பிராணன் துதிமான் அப்படின்னு 2 பிள்ளைகள். நியதிக்கும் விதாத்தாவுக்கும் மிருகண்டு, தப்பா சொன்னேன், தாத்தாவுக்கு பிராணன் ஒரு பிள்ளை, அவனுக்கு திதிமான்னு ஒரு பிள்ளை. நியதி விதாத்தாவுக்கு மிருகண்டுன்னு ஒரு பிள்ளை, அவருக்கு ராஜவான் ஒரு பிள்ளை. மிருகண்டு அப்படிங்கிறது மார்க்கண்டேயருடைய அப்பா பேரு மிருகண்டு. அந்த மிருகண்டு தானா இது நியதிக்கும், அதாவது பிருகு கியாதியினுடைய பிள்ளை விதாத்தாவுக்கும் மகாமேருனுடைய மகள் நியதிக்கும் பிறந்த பிள்ளைதான் மிருகண்டு முனிவரா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த மிருகண்டு வச்சுதான் மார்க்கண்டேயர், அவருடைய பிள்ளைக்கு மார்க்கண்டேயர் தத்திதம் அப்படி பேரு வந்தது. ஒருவேளை அவருடைய இயற்பெயர் ராஜவானா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது சும்மா குறிக்கிறதுக்கு. இப்ப 13 யஹ சமுதயம் பரிகாப்பயதி சஹ ராஜார்த்தம் பக்ஷயதி. இந்த 2 விதமா படிக்கலாம். ராஜார்த்தம் அப்படின்னு சொன்னா ராஜாவுக்காக அப்படின்னு அர்த்தம். ராஜ அர்த்தம் அந்த துவனியில மாத்தம் பண்ணோம்னா ராஜாவினுடைய சொத்தை, ராஜாவினுடைய பொருளை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ராஜார்த்தம் அப்படின்னு சொன்னா ராஜாவுக்காக அப்படின்னு சமஸ்கிருதத்துல எடுக்க முடியும். ராஜார்த்தம் அப்படின்னு சொன்னா ராஜாவினுடைய பொருளை, செல்வத்தை பக்ஷயதி சாப்பிட்டுருவான், தின்னு தீர்த்துருவான், வழிச்சு நக்கீருவான். யக சக இது முன்ன மாதிரிதான். யக பரிகாப்பயதி யாரு, சமுதாயம், அந்த சமுதாயத்திலிருந்து வருகிற வருமானத்தை பரிகாப்பயதி கவனக்குறைவாக செலவழிக்கிறானோ அல்லது கவனக்குறைவாக வசூலிக்கிறானோ, அசட்டையா இருக்கிறானோ, அவன் அப்படிப்பட்டவனா இருந்தால் வசூலிக்க வேண்டியதை வசூலிக்காம சரி வரும்போது பாத்துக்கலாம், வந்த அளவுல பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தான்னா அவன் ராஜாவுடைய செல்வத்தை கரைச்சிருவான் அப்படிங்கிறாரு.
whoever lessens the revenue eats the king's wealth. தமிழ். வருமானத்தை எவன் குறைக்கிறானோ அவன் அரசாங்க பணத்தை சாப்பிடுகிறவனாவான். இப்ப தமிழ்ல இதுக்கு முந்தின இடத்துல சம்பளம் அவங்களுடைய வருமானம் எடுத்தாங்க. இந்த இடத்துல அப்படி எடுக்கல. இந்த இடத்துல நம்ம முன்னாடி எடுத்த மாதிரியே வருமானம்னு எடுத்திருக்காங்க. அந்த டாபிக்னுடைய கண்டினியூஷன் எடுத்துக்கிட்டா அது தமிழ்ல பொருந்தாது. இது புது டாபிக்னு எடுத்துக்கிட்டா தமிழ்ல பொருந்தும். 14 சஹச்சேத் அஜ்ஞானாதிபிஹி பரிஹாபயதி தத் ஏனம் யதாகுணம் தாபயேத். இந்த இடத்துல சக அப்படிங்கிறது அவன் ஏற்கனவே அந்த பரிகாப்பனம் பண்ணினவன், அலட்சியமாயிருந்தவன், சரியா வசூலிக்காதவன், அஞ்ஞான ஆதிபிகி அவனுடைய அறியாமையினால, அதாவது அறியாமை மாதிரி காரணங்களால், அஞ்ஞான ஆதிபிகி அறியாமை மாதிரி காரணங்களால, அதாவது வேணும்னே செய்யல, அவனை அறியாம நடக்குது. அப்படி நடந்தால் தது ஏனம் யதாகுணம் தாப்பையே, எவ்வளவு நஷ்டமோ அதுக்கு ஏற்றது மாதிரி அவனுக்கு தண்டனை. அல்லது துன்புறுத்தணும் செய்த அளவுக்கு. If owing to inadvertence he causes diminution in revenue, he shall be compelled to make good the loss. தமிழ். அவன் தன் அறியாமை முதலியவைகளால் அறியாமை, லோபம் முதலானவை வருமானத்தில் நஷ்டம் ஏற்படுத்தினான். அவன் எந்த காரணத்தால் நஷ்டம் ஏற்படுத்தினான் அதற்கு தக்கபடி அபராதம் வசூலிக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது, அதனால அதை படிச்சுக்கிட்டு நடத்தலாம்னு நினைக்கிறேன். 15 சமுதயம் த்விகுணம் உத்பாவயதி சஹ ஜனபதம்
பக்ஷயதி. பக்ஷயதி. யாரு த்விகுணம் 2 மடங்கு உத்பாவயதி உற்பத்தி பண்றானோ, உண்டாக்குறானோ, சமுதாயம் வருமானத்தை, சக அவன் ஜனபதம் ஜனங்களை பக்ஷயதி நிறைய வருமானம் கொண்டு வரேன்டா, பாட்டிலுக்கு 10 பைசா 10 ரூபாயா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படி இப்படின்னு போட்டு வருமானத்தை அதிகம் கொண்டு வரான், சூப்பர் மந்திரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவன் குடிமக்களை சுரண்டுபவராக கூட இருக்கலாம். நான் தான் குடிமக்களை சொன்னேன். அதனால அணில் அப்படி கூட வேலை செய்யலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும். ஆஹா, அதிக வருமானத்தை கொண்டு வரான், அதனால ராஜா சந்தோஷப்படக்கூடாது. அவன் ஒருவேளை குடிமக்களை வருத்தி கூட அதை கொண்டு வரலாம். அதனால அப்படி கொண்டு வரானாங்கிற விஷயத்துல கவனமா இருந்து அப்படி கொண்டு வராதபடிக்கு பாத்துக்கிடணும். பணத்தை மட்டும் எண்ணி சுவிட்சர்லாந்து உண்டா, சவுதி உண்டா, சிங்கப்பூர் உண்டான்னு கொண்டு போட்டுட்டு இருக்க கூடாது. அவன் எப்படி கொண்டு வரான்னு யோசிக்கணும். Whoever doubles the revenue eats into the vitality of the country. தமிழ் வருமானத்தை இருமடங்காக பெருக்கியவன் மக்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவனாவான். அந்த அதிகாரி அதிக வருமானத்தை பொக்கிஷத்தில் சேர்த்து விட்டால் அவன் செய்த குற்றம் கொஞ்சமாக இருந்தால், இது அடுத்தது வருது. ஆமா, அப்படி வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா, சந்தேகம் இருந்தா டைம் இருக்கா சாமி? ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க சாமி. ஒண்ணும் இல்லை, இதுல நம்ம படிச்சோம். அதாவது அதிகாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ப்ராப்ளம்னால பிரச்சனை ஆகக்கூடாது, அதே சமயம் கூட்டு சேர்ந்து கொள்ளடிக்கிறதுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதாவது கூட்டு சேர்ந்து அவங்க கொள்ளடிக்கிறது பிளான் பண்ணி கெடுத்துடக்கூடாது நடக்கிற நாடையோ இல்ல தொழிலையோ. அப்ப அந்த மாதிரினா என்ன செய்யணும் சாமி? நான் எது கேக்குறேன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது நேத்து. நேத்து நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு இன்பேஷன் போட்டாங்க. அது யூஸ்வலா இன்பேஷன் ஆஃப் பண்ணுங்க.